வலுக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலுக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்னேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என்னேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஜீவித்த போது அவர் தாம் தெய்வகுமாரன் என்பதை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நிரூபித்து காட்டினார். செத்துப்போனவர்களை உயிரோடு எழுப்பினார், குருடருடைய கண்களை திறந்தார், செவிடர்கள் காதுகள் கேட்கும்படி செய்தார், சப்பானிகள் நடக்கும்படி செய்தார், திமிர்வாதக்காரர்கள் சுகமடைந்தார்கள், குஷ்டரோகிகள் சுகமடைந்தார்கள். ஆனால் இவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ட அந்த யூத ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக கிறிஸ்துவாக அங்கீகரிக்கவில்லை. ஆகவேதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 10 வசனத்திலே யோவான் இவ்வாறு கூறுகிறார், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அருமையானவர்களே, இந்த சத்தியத்தை இந்த வசனத்தின் மூலமாக நான் கற்றுக்கொள்கிறோம். இதே சத்தியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி இவ்வாறு கூறியிருக்கிறார். 53 அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம் என்று அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறதா. தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நிறைவேறினதை பார்க்கிறோம். அதே தீர்க்கதரிசி 4 வசனத்தில் சொல்லும்போது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். 5 வசனத்தில் சொல்லும் பொழுது, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று கூறுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார். அவர் நம்முடைய பாடுகளை எல்லாம், நம்முடைய பாவத்திற்கு வரவேண்டிய தண்டனையை எல்லாம் அவர் தன் பேரில் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டு, சிரசிலே முள்முடி சூடப்பட்டு, சரீரமெல்லாம் படைசால்களைப் போல பிளக்கப்பட்டு, இரத்த வெள்ளத்திலே அவர் ஜீவனை கொடுத்ததன் காரணம் உங்கள் பேரிலும் என் பேரிலும் தேவன் வைத்த அன்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். பாவம் செய்த மனிதர்களை தேவனோடு ஒப்புரவாக்க நம்முடைய பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் சிலுவையில் ஏற்று முடித்து விட்டார். அவரை விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற, அவரை தெய்வம் என்று அங்கீகரிக்கிற எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை இலவசமாய் அருளி செய்கிறார். நீங்களும் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாகும். ஆமேன். நன்றி.